ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கார்த்திகை மாத பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த மாதத்துல என்னென்ன யோகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்றுட்டு இருந்தார். இப்போ 19ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார். ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க. இப்ப ஆட்சி பலத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்போ சுக்கிரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்துட்டீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு. என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி மகாலட்சுமி கடாட்சத்தோட 10ஆம் தேதி வரைக்கும் டிராவல் ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கார். அதனால பிரச்சனைகள் இல்லை. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் 10ஆம் தேதிக்குள்ள முடித்துக் கொள்வது என்பது நல்லது. ஒரு கடன் சார்ந்தது, ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க என்ன விஷயங்கள் தொடர்றீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். அப்ப அதற்கு மேல எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இருப்பினும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். எப்பவுமே தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது என்பது மிக அரிது. அது போல ஜாதகம்லாம் அமையுது அப்படின்னா எப்படி ஜெயிச்சிருவாங்க, பிற்காலத்திலேயாவது ஜெயிச்சிருவாங்க அவங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மை, இதனுடைய முழு ஃபோர்ஸும் அதோட அதாவது எப்படி சொல்லணும்னா இதனுடைய முழு வெளிச்சமும் அதுக்கு கிடைக்கும், தன்னுடைய வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ எதை செய்தாலும் நன்மைகளே, எதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏன்னா 2-5 குடையவரான புதனும் கூட பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டுல இருக்காரு. 21ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால 2 குடையவர் 6க்கு வரும் பொழுது பேச்சுல கவனமா இருந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். அப்ப 5 குடையவர் அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. குழந்தை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ல் இருந்தால் குடும்பம் அமைஞ்சே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏதாவது ஒரு வழியில் திருமணம் அமைஞ்சு வந்துடும். ஏதாவது ஒரு வழியில திருமணத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிகளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 5, 7ங்கும் போது இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறப்பாங்க. இப்ப வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான வரனாக வரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. தெய்வ அனுகிரகம் அப்படின்னு நிறைய இருக்கு இந்த மாசம். ஏன்னா 5 குடையவர் தெய்வம், குலதெய்வம், அவரும் உங்க ராசியை பாக்குறாரு இல்லையா? அப்ப குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு இந்த மாசம் உண்டு. நான் என்ன இருக்கோ அதை சொல்றேன். நடக்குது நடக்கல அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பாசிட்டிவிட்டி பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அடுத்தது கிரகங்கள் நல்லாதான் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 குடையவர், அவர் போய் 7க்கு வர்றார். அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது, பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்திலேயே இருக்கிறது யோகம். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், இதுல இருந்து அந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. இடுப்பு வலி, நெஞ்சு எரிச்சல் ஆகுறது, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும் ரிஷபத்துக்கு. அப்போ இதெல்லாம் விலகி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குரு பகவான். குரு பகவான் 2ஆம் வீட்டிலேயே வரப்போகிறார். ஆனாலும் வக்கரகதியில் இருக்கிறார். அப்போ வக்கரமாக இருக்கும்போது இந்த இடத்துல இருப்பார். அப்போ 8 மற்றும் 11ஆம் அதிபதி வக்கரம் ஆகும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யுங்க. 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு இதெல்லாம் கிடைக்கும். ஆனா வக்கரம்னா எதையுமே இரட்டிப்பு தன்மைன்னு அர்த்தம். அப்போ ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்து ஜெயிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது வருமானம் இரட்டிப்பு மடங்காக மாறும்.
வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அப்போ ஓரளவுக்கு லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சனி பகவானும் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குன்னா 12ஆம் தேதிக்கு வரைக்கும் நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்க, அப்பா சார்ந்தது, தொழில் சார்ந்தது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சனி பகவான் இருப்பாரு உங்க ஜாதகத்துல. அப்போ அப்பா சார்ந்தது, தொழில் சார்ந்த விஷயத்துல எல்லாமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாமே வைத்துக் கொள்வது நல்லது. வக்ரமாக இல்லை அப்படின்னா 12ஆம் தேதிக்கு மேல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் லக்னாதிபதி, அதாவது உங்க ராசி அதிபதி நல்லாதான் இருக்கார். அதனால எதுலையுமே சிறப்பான ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.